வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழக நிலப்பரப்புல மேற்கு திசை காற்றுல வேக மாறுபாடானது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வரக்கூடிய ஒரு வார காலத்திற்கு தமிழ்நாட்டில் பரவலாக லேசான மழையும், வட தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல மிதமான மழையும் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் வட தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்துல ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக தென்மேற்கு பருவமழை இந்தியாவிலிருந்து விலக தொடங்கியதிலிருந்து படிப்படியாக முன்னேறி விலகி வருகிறது. இந்த சூழல்ல முழுவதுமாக அது வெளியேறி அக்டோபர் 15ஆம் தேதி வாக்கில் அது தொடங்குவதற்கான சாதகமான இயல்பான தேதி இருக்குமா என்ற ஒரு முன்னெடுப்பு குறித்தான கணிப்புகள் தற்போது சூழல்ல இந்த நாள் வரையிலும் அந்த இடைப்பட்ட காலத்தில் தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு மிதமான அளவில் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், வெயிலுடைய தாக்கமும் அதே நேரத்தில் இருப்பதற்கான அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக வெயிலுடைய தாக்கத்தை பொறுத்தவரையிலும் அடுத்த 2 தினங்களுக்கு தமிழகத்துல இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகமாக பதிவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலை சராசரியாக இந்த காலகட்டத்தில் 36 அல்லது 37 டிகிரி செல்சியஸ் 4 டிகிரி வரையிலும் உயரக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் 41 டிகிரி செல்சியஸ் வரையிலும் தமிழகத்துல அதிகபட்ச வெப்பநிலை உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் அதிக வெப்பமும் அதே நேரத்தில் காற்றில் அதிக ஈரப்பதமும் இருக்கக்கூடிய பகுதிகளில் நமக்கு அசௌகரியமான சூழல் ஏற்படலாம் என்ற ஒரு முன்னறிவிப்பும் வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.